ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக கவர்னரை சந்தித்து பேச்சுவார்த்தை ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிரடி திருப்பமாக யாரும் எதிர்பாராத வகையில் மிக முக்கிய அதிரடி திருப்பமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்று மின்னஞ்சல் மூலமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 முறை அல்ல பல முறை தமிழக வெற்றி கழக தரப்பில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. ஏனென்றால் ஏற்கனவே உங்களுடன் கூட்டணியில் இருந்த மற்ற பல கட்சிகள், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக ஆகியவை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்களும் எங்களுடன் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழக வெற்றி கழகம் தரப்பில் குறிப்பாக அருண்ராஜ் மற்றும் முஸ்தபா ஆகியோர் நேரில் சென்று மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். அவருடைய கோரிக்கையை முன்வைத்து வந்தார்கள். அதை ஏற்று தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அதே போன்று ஏற்கனவே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக மின்னஞ்சல் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் விஜயுடைய அந்த ஸ்கோர் என்பது 120ஆக அதிகரித்திருக்கிறது. அரசியல் கிரிக்கெட்டில் விஜயுடைய ஸ்கோர் உயர்ந்து கொண்டே செல்வதை நாம் பார்க்கின்றோம். 107, 108 தொடங்கிய அந்த ஸ்கோர் என்பது 112ஆகவும், அதற்கு பிறகு 116ஆகவும், அதற்கு பிறகு 118, தற்போது 120 என விஜயுடைய ஸ்கோர் என்பது உயர்ந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கின்றோம். 120 என்ற எண்ணிக்கை பொறுத்தவரையில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையும் தாண்டி கூடுதலாக 2 இடங்கள் அவர்கள் வசம் இருப்பது என்பது சேஃப் ஜோன் என்று சொல்லலாம். ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை, எந்தவித சிக்கலும் இல்லாத ஒரு நிலை என்று சொல்லலாம். ஏனென்றால் 118ஆக இருந்தாலும் கூட ஒரு சபாநாயகராக சென்று விடும்போது ஏதேனும் எண்ணிக்கையில் சிக்கல் ஏற்படுமா, அதில் ஏதேனும் ஒரு விதமான ஒரு நெருக்கடி ஏற்படுமா உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்களுடன் தான் அவர்கள் பயணிக்கும் நிலை ஏற்படும். ஆனால் 120 என்ற எண்ணிக்கை அவர்கள் எட்டி விட்டார்கள் என்றால் சபாநாயகர் ஒருவர் சென்று விட்டாலும் கூட எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெரும்பான்மை தாண்டி ஒரு எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்களால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் பயணிக்க முடியும். 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் என்று பார்க்கின்றோம். இதில் மிக முக்கியமாக மற்றொரு அம்சம் என்னவென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு அந்த ஓட்டிங் என்று வரும்போது, எண்ணிக்கை என்று வரும்போது நாங்கள் ஆதரவு. மற்றபடி திமுகவுடன் கூட்டணியில் தான் நாங்கள் பயணிக்கின்றோம். பிரச்சனை என்று வரும்போது அரசு ரீதியாக மக்களுக்கு எதிரும் பிரச்சனை, ஒரு போராட்டம் என்று வரும்போது எதிர்கட்சியான திமுக இணைந்துதான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு, அரசியல் நிலைப்பாடு பொறுத்தவரையில் திமுகவுடன் சேர்ந்து பயணிப்போம் என்று அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளை போன்றுதான் வெளியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு, மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து பயணிக்கின்றோம், திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு திமுக கூட்டணி ஆதரவு தான் அவரை ஆட்சி கட்டில் அமர வைக்கிறது என்பதுதான் உறுதியாக இருக்கின்றது. தற்போது நிலவரத்தை நாம் பார்க்கின்றோம். விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பதை பொறுத்தவரையில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளால் தான் விஜய் முதலமைச்சராகிறார் என்பதுதான் இதில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் கடந்து பாஜக புறவாசல் வழியாக தமிழகத்தில் காலூன்றக்கூடாது என்ற ஒற்றை அம்சத்தின் அடிப்படையில் தான் ஆதரவு என்ற நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறார்கள், இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு எடுத்திருக்கிறார்கள். இதில் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு பொறுத்தவரையில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பலமுறை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், எப்போதும் நாங்கள் திமுகவுடன் தான் பயணிப்போம், நேற்றும் திமுகவுடன், இன்றும் திமுகவுடன், நாளை திமுகவுடன் என்று ஆகும்போது நாளை தாவேகாவுடன் என்று மாறி இருக்கிறது தான் அவருடைய முடிவில் அந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். நேற்று திமுக, இன்று திமுக, நாளை தாவேகா என்ற முடிவு தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம்.